50 ரூபா தாங்க. 50 ரூபா தானே? ரொம்ப சீப்பா சொல்ற. பரவாயில்ல, சரியா? அப்புறம் வரேன். அக்கா வாங்கிக்கோ. இல்ல, அப்புறம் வரேன். அக்கா வெளியில போடா நாயே. அப்பா மேல வீட்டு பக்கத்துல வந்தீங்கன்னா கொன்னே போட்டுரும் ராஸ்கல். புரிஞ்சுக்கோங்கப்பா. அங்க பாரு. ஹே, இந்தா சாப்பிடு. பரவாயில்ல, வாங்கிக்கோ. அக்கா ஒரு நிமிஷம்க்கா. அக்கா எனக்கு எங்கேயாவது வேலை வாங்கி தரீங்களா? என்னம்மா? சார், இது எங்காலு தான். நம்ம கடையில் வேலை இருந்தால் இதுவும் கொடுங்க சார். ஒழுங்கா வேலை செய்வியாமா? ம். உள்ள போய் வேலையை பார்ப்போ. ஏன் காஃபியா? ஒட்டியும் ஒரு காஃபி. நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டம்மா. ஆனா கடைக்கு வரவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. மன்னிச்சிடுமா. பாரதி, எங்களால் முடிஞ்சது. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு கடை வச்சுக்கோ. பாரதி அழுந்துட்டே போறான். நான் பிச்சை எடுக்கவே போயிடுறேன்க்கா. நம்மள மாதிரி ஆளுங்க ஒன்று பாலியல் தொழில் பண்ணணும், இல்லைன்னா பிச்சை எடுக்கணும். வேலைக்கு போனாலோ இல்லை சொந்தமாக தொழில் பண்ணாலோ கேலியும் கிண்டலும் தான் செய்கிறாங்கக்கா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. அக்கா, நம்மளை ஒரு ஆணாவோ பெண்ணாவோ பார்க்கலனா கூட பரவாயில்லக்கா. ஆனால் ரத்தமும் சதையுமா இருக்கிற ஒரு சக மனுஷனா கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கக்கா. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம வழி என்னன்னு அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாதுங்கக்கா. நம்மளுடைய கஷ்டம் என்னன்னு அவங்களால தெரிஞ்சுக்கவே முடியாதுங்கக்கா. இதுக்கெல்லாம் இந்த சமூகம் நிச்சயம் பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்லியே ஆகணும்க்கா. நான் வரேன்க்கா.